நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடம் இருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் திரு தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடமும் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. You will be universally hated on account of my name, but anyone who stands firm to the end will be saved. என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, லேண்ட் ஆஃப் கோஷன் என்பது ஒரு யூதேய பழமொழியாக அமைகிறது. After a long years of hardship, Jacob meets his son Joseph in the land of Goshen. What a joyful blessing and surprise! பல்லாண்டு துயரங்களுக்கு பிறகு யாக்கோபு தன் மகன் யோசேப்பை கோஷன் நாட்டில் சந்திக்கிறார். எவ்வளவு மகிழ்வான ஆசீரும் ஆச்சரியமும்! இன்றைய முதல் வாசகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்வதை நாம் படிக்க கேட்கலாம். வாரத்தில் யோசேப்பினுடைய சரிதை நமக்கு படித்து அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு முன் மாதிரிகையாக, மேல்வரி சட்டமாக அமைவதை காணலாம். ஆகவேதான் யோசேப்பிடம் போங்கள், கோ டு ஜோசப், ஈத்தே ஆர் ஜோசப் என்கின்ற மொழியும், இந்த லேண்ட் ஆஃப் கோஷன் என்றால் எந்த இடத்தில் தந்தையும் மகனும் சந்திக்கின்றார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பலவிதமான அனுபவங்களுக்கு பிறகு, பலவிதமான சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட துரோகங்கள், காட்டிக் கொடுப்புகள், இன்னும் சொல்ல போனால் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட பழிகார செயல்கள், பிறகு சமுதாயத்தில் யோசேப்புக்கு கிடைத்த பல வகையான அவமானங்கள், இவைகளுக்கெல்லாம் மத்தியிலே நேர்மையோடு வாழ்ந்து எதிர்நீச்சல் போட்டு அந்த எகிப்து நாட்டிலே நம்பர் 2 என்கின்ற வகையில் அரசனுக்கு அடுத்து ஒரு பெரிய பதவியை பெற்றதனால் அவன் கண்ட கனவு
நிறைவேறுகிறது. அவன் தனியே நிற்க அவனை சுற்றி அவனுடைய சகோதரர்கள் வணங்குவதை தனியாக இவனுடைய கதிரும் அதை சுற்றி இருந்த கதிர்களும் தலைவணங்க கண்ட காட்சியினுடைய அர்த்தம் அன்று நிறைவேறுகிறது. ஆகவே எந்த இடத்தில் இந்த தந்தை தன் மகனை சந்தித்தாரோ அந்த இடம் த லேண்ட் ஆஃப் கோஷன், மகிழ்ச்சியின் இடம் என்று அழைக்கப்படுகிறது. அதை நாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒப்பிடலாம். இறைவனை நாம் சந்திக்கின்றோம், நம் தந்தையை சந்திக்கின்றோம். Church brand is persecution and perhaps a longer lasting one. Blessed Cardinal J.H. Newman, துன்புறுதலே திருச்சபையின் நீண்ட தொடர் அடையாளம். துன்புறுதல், டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று ஒரு சின்ன பத்திரிகை டெல்லியிலிருந்து வெளியாகிறது. எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படுகின்றார்களோ மக்கள், அவர்களை பற்றிய உண்மை சம்பவங்களை அந்த சிறிய பத்திரிகை வெளியிடும். ஒரு 15-20 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாகிஸ்தானில் ஒரு ஆயர் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால், இந்த ஆயரை சுட்டு கொன்று தற்கொலை என்ற நாடகம் நடத்தப்பட்டது. அநீதிகளுக்கு குரல் கொடுத்த ஆயராக இருந்ததினால் அன்று எப்படி ஆஸ்கார் ரொமேரோ என்ற பேராயர் தன் மக்களுக்காக குரல் கொடுத்தார், அரசுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். அவரை பீடத்திலேயே வைத்து சுட்டு கொண்டார்கள். திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ரசக்கிண்ணத்தை ஏந்தும் பொழுது சுட்டு கொன்ற பொழுது அவருடைய இரத்தமும் திருப்பலியிலே இயேசுவின் இரத்தமாக மாறியதும் ஒன்றாய் கலந்தது. இவைகள் எல்லாம் உண்மையான நிகழ்வுகள். துன்புறுதலே திருச்சபையின் நீண்ட தொடர் அடையாளம் என்பது எவ்வளவு உண்மை. நாம் இந்த துன்பத் துயரங்களுக்கு ஆளாகிறோமா? மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு முன்னால் நீண்ட சரித்திரம் உள்ளது. நமக்கு முன்னால் நிறைய பேர் நம்மை விட இயேசுவுக்கு சான்று பகர்ந்த வண்ணம் இந்த துன்ப சிலுவைகளை தாங்கி இருக்கிறார்கள் என்று. தியாகத்தினால்தான் தீர்வு வரும், இது தேவன் சித்தம். மாயையில் மயங்கிவிடாதே, அதில் எல்லாம் சுகம், சோரே சொர்க்கம். எத்தகைய ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்வு. எங்கும் என்னை இகழ் உற வாட்டியே, பங்கம் செய்த பழவினை பற்று அற்றால், இறைவா உன் அடி இணை அன்றியே, தங்க வேறு இடம் உண்டோ சகத்திலே. தங்க வேறு இடம் உண்டோ ஜகத்திலே. இந்த உலகத்தில் வேறு இடம் உண்டா எனக்கு? இறைவா உன் அடி இணை அன்றியே, உம்முடைய திருவடியை விட்டால் வேறு இடம் எனக்கு இல்லை. யாருக்கு? பங்கம் செய்த பழவினை பற்று அற்றார். பல வகையில் என்னை துன்ப சாகரத்தில் வழிநடத்தி, பல வகையில் வெட்கமுற வைத்த பழவினை, பழைய பாவங்கள், பாவதோஷங்கள், இவைகளில் இருந்து நான் மீண்டு வர எனக்கு உதவும். இயேசுவின் கொள்கைகளை பிடித்து வாழும் பொழுது நாம் ஒரு எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்போம். மற்றவங்க செய்யாத நான் செஞ்சிட்டேன் என்ற சால்ஜாப்பு அல்ல. ஊரோடு ஒத்துவாள் என்று ஒத்துவுதலை போல பழமொழியை சொல்லுதலும் அல்ல. கிறிஸ்துவன் என்கின்ற வகையில் எனக்கு கொடுக்கப்படுகின்ற விழுமியங்களை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். தனி மனிதனாக இயேசு எப்படி இந்த உலகில் வாழ்ந்து காட்டினாரோ அதுபோன்று நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, help me to patiently and joyfully accept the hardships, adversities and persecution which come my way in serving you
Strengthen my faith and give me courage that I may not shrink back from doing your will. ஆண்டவராகிய இயேசுவே, எல்லா இன்னல்களையும் இன்முகத்துடன் ஏற்க அருள் தாரும். உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் ஏச்சு பேச்சுக்களையும் எதிர்ப்புகளையும் கலகங்களையும் கவலை கண்ணீர் அனைத்தையும் ஏற்கும் திடமனதையும் தேவ விசுவாசத்தையும் எமக்கு தந்து உமக்கு உகந்த பணி செய்ய எமக்கு அருளும். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds my hand and I know who holds the future. Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பவர் யார்? நம்மை பிரிப்பவர் யார்? பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.